இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நள்ளிரவு முதல் உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்துமஸையொட்டி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையிடமான வாட்டிகன் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. போப் லியோ தலைமையில் நடந்த பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். போப் லியோ அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்தார். தொடர்ந்து போப் லியோ தனது முதல் கிறிஸ்துமஸ் உரையை நிகழ்த்தினார். Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக கருதப்படும் பெத்லகேம் நகரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தேவாலயத்திற்கு அருகே உள்ள சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் பல வண்ணங்களில் ஜொலித்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பழமையான நோட்ரே டேம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. ஈராக்கில் உள்ள சயீதத் அல் நஜாத்தே கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள கால்பந்து மைதானத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் 28,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பாடல் பாடினர். இந்தியாவிலும் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள புனித இதய கத்தீட்ரல் தேவாலயத்தில் குழந்தை இயேசுவை தொட்டிலில் அமர்த்தும் நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள தேவாலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற பிரார்த்தனையில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் பேராயர் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை கையில் எடுத்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் உயர்த்தி காண்பித்தார். இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்றனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் அசீசி தேவாலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் உள்ள மேரி பெசுலிகா தேவாலயத்தில் நடந்த பிரார்த்தனையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பாடல் பாடி வழிபட்டனர். கோவா தலைநகர் பனாஜியில் மேரி இமாக்குலேட் தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.